உங்கள் ஆவியை வலுவாக்க முடியும், உங்கள் ஆவியை எப்படி பலனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ மனுஷன் பாருங்க, ஆவி ஆத்துமா சரீரமாக நாம இருக்கிறோம். இப்போ நம்ம சரீரம் நன்றாக இருக்க நாம் ஒன்றை செய்ய முடியுமானால் நிச்சயமாக செய்ய முடியும். மனதை டெவலப் பண்றாங்க, தங்களுக்கு இருக்கிற அறிவு ஆற்றல் இதை என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. அதுபோல வேதவசனம் சொல்ற ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, உங்கள் ஆவியை நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். உங்க உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாடி ட்ரெயினர். மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், உங்க மைண்ட் ட்ரெயினர். உங்க ஸ்பிரிட்டை எப்படி நல்லா பலப்படுத்தி நல்லா வச்சுக்க முடியும்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாருன்னா அவர் யாரு? ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினராக அவர் இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெயினர் இருக்கிற மாதிரி இதுக்கும் ட்ரெயினர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரைனிங்கு அவசியமா இருக்குது. ஏன்னா ஆவிதான் நீங்கள், சரீரம் நீங்க கிடையாது, மனசு நீங்க கிடையாது. நீங்கள் யார் என்றால் ஆவியாக இருக்கிறீர்கள். பிசிக்கலா உங்களுக்கு வருகிற சில ப்ராப்ளத்தை நீங்க ஹேண்டில் பண்றீங்க, சில நேரம் உங்க அறிவை கொண்டு ஹேண்டில் பண்றீங்க. ஆனால் உங்கள் ஆவியிலே நீங்கள் வலிமை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். எந்தெந்த காரியங்களை நம்ம வளரனாலும் வளர முடியும். ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எட்ட வேண்டிய ஒரு பகுதி இருக்குதுன்னா உங்களுடைய ஆவியை வளர்த்து எடுப்பது. உடம்புல பலன் அதிகமாச்சுன்னா யாரும் தூக்க முடியாத நீங்க தூக்கிடுவீங்க. ஆத்துமாவிலே பலன் அதிகமாச்சுன்னா யாரும் தீர்க்க முடியாத நீங்க தீர்ப்பீங்க. இதுபோலதான் ஆவியிலே நீங்கள் வலிமையாய் மாறும் பொழுது உங்கள் சாதனைகள், உங்கள் வெற்றிகள் எல்லாத்தினுடைய அளவு வேற லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் சாப்பிட்றீங்க, உடம்புக்கு கொஞ்சம் பலனா இருக்கு, சில காரியத்தை கேட்குறீங்க பார்க்குறீங்க, மனசுல கொஞ்சம் ஒரு இளைப்பாறுதலா இருக்கு. ஆனா உங்கள் ஆவிக்கு, உங்க ஸ்பிரிட் மேனுக்கு உண்மையிலே ஒரு போஜனம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் எடுக்க 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 அவங்களுடைய ஸ்பிரிட் மேன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? வளர ஆரம்பிக்கிறான். ஒரு மரம் எப்படி தண்ணீர் ஓரமா நடப்படும் போது அது பச்சையா இருக்குதோ, அது போலதான் ஒரு மனிதனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையினோடு கனெக்டா இருக்கும் போது அவன் உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்கிறான், செழுமைகள் உண்டாக ஆரம்பிக்கிறான். ஆவியில பலன் உங்களுக்கு பெருகும் பொழுது அத்தடிக்குத இல்ல பஞ்சமா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க, அதை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, how to develop your spirit, how to exercise your spirit. எப்படி உங்கள் ஆவியை வலுவாக்க முடியும், உங்கள் ஆவியை எப்படி பலனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இது ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. அப்படின்னா என்ன? ஃபார் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இஸ் ஆஃப் சம் வேல்யூ, பட் காட்லினஸ், spiritual training is value in everything and in every way. நல்லா கவனிங்க, 2 விதமான பயிற்சியை பற்றி சொல்லுகிறார், 2 விதமான முயற்சிகளை பற்றி சொல்லுகிறார். ஒன்று சரீர முயற்சி. இப்போ மனுஷன் பாருங்க, ஆவி ஆத்துமா சரீரமாக நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம சரீரம் நன்றாக இருக்க நாம் ஒன்றை செய்ய முடியுமானால் நிச்சயமாக செய்ய முடியும். சிலர்லாம் எதையுமே செய்யறதில்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நீங்கள் வைக்க சில முயற்சிகள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். சில உணவு காரியமாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி செய்வதன் மூலம் அநேகர் தங்கள் சரீரத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். சிலர் அதில் பலனை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்போ அப்படி ஒரு நிலை நிச்சயமாகவே இருக்குது, இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வேத வசனமே சொல்லுது. அது தமிழ் எப்படி வருது? சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. அப்போனா புரோஜனமே இல்லைன்னு சொல்லலை, இட்ஸ் ப்ராஃபிட் லிட்டில் அப்படின்னு இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி இருக்குது? இட்ஸ் a little profits அப்படி இருக்கு. அது சிறிதளவு பயனுள்ளதாகவே இருக்கிறது. எப்படி வருது? எஸ், ஃபார் பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் a little. அப்போ கொஞ்சம் அதில் என்ன இருக்குது? பயன் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் பயன் இருக்குது. பயன் இல்லைன்னே சொல்லவே இல்லை, சரீரத்தின் முயற்சிகள் வீணே சொல்லலை. அது மாதிரி சிலர் பாருங்கள், தங்கள் மனதை டெவலப் பண்ணுறாங்க. தங்கள் மனதை எப்படி டெவலப் பண்ணுறாங்க?
தங்களுக்கு இருக்கிற அறிவு, ஆற்றல் இதை என்ன பண்ணுறாங்க? டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ண முடியுமா? டெவலப் பண்ண முடியும். நல்ல காரியங்களை படிப்பதின் மூலம், சரியான காரியங்களை கேட்பதின் மூலம் தங்களுடைய மனதை என்ன பண்ணுறாங்க? அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுதா? கண்டிப்பாக கொண்டு வர முடிகிறது. சரீரத்தையும் டெவலப் பண்ண முடியும், மனதையும் என்ன பண்ண முடியும்? டெவலப் பண்ண முடியும். அதாவது உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நீங்கள் என்ன பண்ண முடியுது? வளர்த்தெடுக்க முடியும். அதுபோல் வேதவசனம் சொல்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, உங்கள் ஆவியை நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். யூ கேன் ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட், யூ கேன் டெவலப் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவிக்கு இன்னும் அதிக வலிமையை நீங்கள் கொடுக்க முடியும். உங்கள் ஆவியிலே நீங்கள் அதிக பலனுள்ளவர்களாக மாற முடியும். சரீரத்தில் ஒரு ஆள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சில நேரம் பாருங்கள், அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. குனிய முடியும், எந்திக்க முடியும், தூக்க முடியும். சிலர் திடீர்னு எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு நாள் தூக்கும்போது அப்படியே ஒரு பக்கமாக நின்றும் பாருங்க, இங்கே ஏதாவது பிடிச்சிக்கிடுது பண்ணுறது. ஏன்னா நோ எக்ஸசைஸ், ஒன்றும் பெருசாக எதுவுமே பண்ணுறதே கிடையாது. அப்போது ஃப்ளெக்சிபிளாக அவங்களால பாடியில் இருக்க முடியாது. சிலர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம் வந்துடும், ஒரு எனர்ஜியாகவே அவங்களால இருக்க முடியறது இல்லை. சரீரத்தை அப்போ நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வச்சுக்க முடியுமானா முடியும், கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் பாருங்கள், பெண்களோ ஆண்களோ, பெண்கள் குறிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய கவனங்களை செலுத்துறது கிடையாது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்குதோ அப்படியே கொட்டிடுறது. வீணாக போயிரும்லாம், வீணாக போயிரும், இங்கே கொட்டுறதுக்கு இது என்னது அப்படியே ஆக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுறேன். அப்படி இல்லாமல் நம்ம சரீரத்தை நல்லா வச்சுக்கணும், வச்சுக்க முடியும் அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. அதுபோல் பாருங்கள், அறிவு, மனது போன்ற காரியங்களை சிலர் பாருங்கள், சிலர் புதுசாக ஏதாவது கற்றுக்குறாங்க, தங்களை வளர்த்து கொள்கிறாங்க. அப்போ ஒரு டெவலப்மெண்ட் அங்கே நடக்குது. அப்போ எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் வெளியரங்கமாக நமக்கு தெரியுது பாருங்கள். சரீரத்தை நாம் பயிற்சிவிக்க முடிகிறது, ஆத்துமாவை பயிற்சிவிக்க முடிகிறது, மனதை நாம் ட்ரெயின் பண்ண முடிகிறது. இதெல்லாமே இருக்கிறது. அதுபோல் இங்கே என்ன வாசிக்கிறீங்க? தேவ பக்தியானது அப்படி சொல்கிறார். தேவ பக்தினா தமிழ் அப்படி சொன்னோடனே நமக்கு வேறு மாதிரி ஆகிடுது. தேவ பக்தியா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் வேதவஸ்தி இங்கே எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். பட் காட்லினஸ்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். சவுண்டாக சொல்லாமல். அப்போ உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து பாடி ட்ரெயினர். மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் உங்கள் மைண்ட் ட்ரெயினர். உங்கள் ஸ்பிரிட்டை எப்படி நல்லா பலப்படுத்தி நல்லா வச்சுக்க முடியும்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாருன்னா அவர் யார்? ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினராக அவர் இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெயினர் இருக்கிற மாதிரி இதுக்கும் ட்ரெயினர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா ஆவிதான் நீங்கள், சரீரம் நீங்கள் கிடையாது, மனசு நீங்கள் கிடையாது. நீங்கள் யார் என்றால் ஆவியாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, I am a spirit. Amen. I have a soul. I am live in this body. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். அந்த நான் என்பது சரீரம் அல்ல, நான் என்பது ஆத்துமாவல்ல, நான் என்பது யாரு? ஆவி. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குது, மனசுக்கு சில ஃபீடிங் கிடைக்குது. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நிறைய பேர் எந்த இதுவுமே கொடுக்காத ஒரு ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். உங்களுக்கே நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நிஜமாக இருக்குது பாருங்கள். அப்போ ஸ்பிரிட் தான் உங்களுடைய ரியல் மேனாக இருக்கிறார். அதுக்காக ஆத்துமா தேவையில்லைன்றோ சரீரம் முக்கியம் இல்லைன்றோ அவசியம் அல்ல. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மை தேவன் பார்க்கிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமின்றி காக்கப்படுவதாக அப்படிங்கிறார். முக்கியம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. ப்ரையாரிட்டி வைஸில் பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? நீங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறீங்க. அதாவது உங்கள் வீடு முக்கியமாக, நீங்கள் முக்கியமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க வீடு தாங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப அப்படின்றாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சோறா சொர்ணையா? சோறு தான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ உங்கள் ரியல் யூங்கிறது உங்கள் ஸ்பிரிட், உங்கள் ஆவி தான் உங்களுடைய நிஜமான ஆளாக இருக்குது. இந்த ஆவி மறுபடியும் பிறக்கிறது
மறுபடியும் ஆவியில் நாம் பிறக்கிறோம், இதெல்லாம் வேதவசனத்தில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு பிறந்த நிலையிலே இருக்குது. அது ஒன்றும் பெருசாக வளரவே இல்லை. ஆவி வளர முடியும், ஆவியை வளர்த்தெடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்தெடுத்ததனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலாக உங்களுக்கு வருகிற சில ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, சில நேரம் உங்கள் அறிவை கொண்டு ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் ஆவியிலே நீங்கள் வலிமை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆமென். எந்த அரணையும் நிர்மூலமாக்கத்தக்கதாய் எங்கள் போராயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அது வேற ஸ்பிரிட் நிலையிலிருந்து, ஆவி நிலையிலிருந்து அதை டீல் பண்ணுறதுங்கிறது வேற பாருங்க. ஆனால் இப்போ ஒன்றும் பெருசாக டீல் பண்ண முடிய மாட்டேங்குது. எந்த பேயும் போக மாட்டேங்குது, எந்த நோயும் போக மாட்டேங்குது. மணி கம்மத்துன்னு நானும் சொல்லி பார்க்குறேன் பிரதர், வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அதில் உங்கள் ஸ்பிரிட் என்ன பண்ணுறது, இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் சில பேர் பார்த்தீங்களா, ஜிம்முக்கு போன அடுத்த நாளே ஏதாவது எப்படி பார்ப்பாங்க, ஒன்றும் பெருசாக ஆயிருக்காது. பார்த்தீங்களா? இது இந்த ஸ்பிரிட் க்ரோத்துங்கிறது, இந்த ஆவியை வளர்த்துங்கிறது இதோ ஒரே நாளில் நீங்கள் வளர்த்துடுறீங்க அப்படிலாம் கிடையாது. ஒரே நாளில் உங்கள் பாடியை நீங்கள் டப்புன்னு அப்படியே வர முடியுமா? வராது. டக்குன்னு இந்த லைப்ரரிகளுக்கு அம்புட்டு புக்கையும் நான் படிச்சுட்டு வந்துடுறேன்னு போக முடியாது ஒரே நாள். அப்படிலாம் ஏற்ற முடியாது. வரும்போது பாருங்கள், 24 மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வரான் பாருங்கள், அப்படிலாம் போக முடியாது. எவ்ரி டே you shall meditate day and night. You shall meditate day and night. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இரு. ஸோ இது ஒரே நாளில் நடக்காது பாருங்கள். டப்புன்னு ஒரே நாளில் ஸ்பிரிட்டில் பெரியசா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போவுமே பாருங்கள், ஒன்று டக்கட்டான்னு எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு 10 நாள் படுத்து கிடப்பாங்க. ஒன்றுமே முடியலை பாருங்கள். நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதிக நம்பிக்கை தருகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, வாழ்க்கையில் என்ன வேணுமோ அடைய முடியும். இதை நான் 100க்கு 100 நம்புகிறேன். எதை விரும்புகிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கடவுள் அப்படிப்பட்ட விதத்தில் தான் உங்களை படைச்சிருக்கிறார். இதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் செல்வந்தரனாகவும் ஆகலாம். நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்க்கலாம். ஆனால் ஏன் நிறைய பேர் பார்க்குறது இல்லை? நீங்கள் நின்னீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பேய் கூட ஓடிடும். நீங்கள் நின்னாலே எழும்புனா டெட் பாடி எழும்பிடும். என்ன ஆல் திங் பாசிபிள் எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங் பாசிபிள். ஆனால் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் நிறைய பேர் விரும்பிட்டு தான் இருக்கிறாங்க, நானும் பார்க்குறேன். ஆனால் அடைஞ்ச மாதிரியே தெரியல. ஏன் விரும்பின ஒன்றை அடையாமல் இருக்கிறார்கள்? பொதுவாக 2 காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன். ஏன்னா இது சொன்னாதான் நம்ம ஸ்பிரிட்டில் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்கிறது மூலம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பார்க்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், நீதிமொழிகள் 13:4 முதல் பாயிண்ட்ஸ் என்ன? சரீரம் வளர்த்து அதை நல்லா பண்ணுறது மாதிரி ஆவியும் என்ன பண்ண முடியும்? நல்லாக்க முடியும். நம்பர் 2 என்னென்னா, ஒரே நாளில் பாடியை வளர்த்தெடுக்க முடியாது, மனசை வளர்த்தெடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணணும்? செய்யணும். நம்பர் 3, சரீர முயற்சிக்கு ஒரு லெவல் பயன்தான் இருக்குது. ஆனால் ஆவியை வளர்த்திங்கன்னா பயம் வேற லெவலில் அது இருக்குது. டப்பாவை சரி பண்ணால் உட்காந்துட்டு போகலாம். இன்ஜின் சரியாயிடுச்சுன்னா வேறு மாதிரி போயிடும். ட்ரெயின் இன்ஜின் மாதிரி உங்கள் ஸ்பிரிட். சரிங்களா? நம்ம ஃபுல்லாக அந்த டப்பாக்களையே சரி பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். வண்டி போகவே மாட்டேங்குது, அங்கேயே இருக்குது வண்டி. ஏன்னா இன்ஜின் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. உங்கள் ஆவி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அதில் வேலை செய்கிறது அதிக பயனுள்ளதாக மாறும். ஃபார் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இஸ் ப்ராஃபிட் ஃபார் ஆல் திங்ஸ். அது எல்லா விஷயத்துக்கும் அது என்னதான் இருக்குது? பயனுள்ளதாக மாறும். நான் தான் சொல்லுவேன், சும்மா ஆவிக்குரியன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே ஆவிக்குரியன்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. அதுதான் ஆவிக்குரியவன். பாப்பான்ட்டே இருக்க மாட்டீங்க. ஆவிக்குரியவன்னா, ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆள்னா அவன் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளவனாக மாறுகிறான். அதுதான் ஆவிக்குரிய எக்ஸசைஸ். இவங்க வேறு எதோ எக்ஸசைஸ்ன்னு எனக்கு சொன்னாங்கன்னே தெரிலப்பார். எல்லாவித செல்வாக்கும் பலனும் உள்ளவனாக அவன் இருப்பான். சரி, அப்போது இதை ஆவியை வளர்க்க முடியும், டெவலப் பண்ண முடியும். மக்கள் பாருங்கள், ஏன் விரும்புகிறத வாழ்க்கையில் அடையாமல் போயிடுறாங்க? வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:4, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது.
பாருங்க, அவன் விரும்புகிறான். செத்ததை எழுப்பணும், சொன்னதெல்லாம் நடக்கணும், வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பார்க்கணும், கை வளரணும், கால் வளரணும், ஸ்பிரிச்சுவல் டிசையர்ஸ் இருக்குது, வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய பேர் நான் பார்க்குறேன். இன்னும் பாருங்கள், அது அப்படி அப்படி ரோட்ஸ் ராய் தான், அதுதான் இதுதான், படம் போடுறது என்ன, பிக்சர் போடுறது என்ன, ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, அரசியலில் நான் அப்படி வரணும், அதில் இப்படி நானும் பார்க்குறேன். சூப்பர். அப்துல் கலாம் வேறு சொல்லியிருக்காரா கனவு காணுங்கள்ன்ட்டு. அதனால் இவங்க நல்லா கனவு காண்றாங்க. ஆனால் அந்த கனவை நோக்கி ஏதாவது ஒரு இன்ச்சு எடுத்து வைக்கிறாங்களா, வாழ்க்கையில் பார்க்குறாங்களான்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் வருஷக்கணக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஆமென். என்ன பாருங்க, the soul aptitude of the lazy person graves and gets nothings. என்ன பாருங்க, ஒன்றுத்தையுமே பெறதில்லை. அவனுடைய கனவுகள், அவனுடைய விருப்பங்கள் எதுவுமே என்ன பண்ணுறதில்லை, நிறைவாகிறதே இல்லை. என்ன பாருங்க, இந்த ஜாக்கிரதைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க, பட் the soul aptitude of the diligent who works willingly. ஜாக்கிரதைன்னா என்ன அர்த்தம்னா, who works willingly. எல்லாம் சொல்லுங்க, விருப்பத்தோடு வேலை செய்கிறவன். முதல்ல வேலை செய்யறதே இல்லை, முதல்ல வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அந்த செய்கிற வேலையை எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், முதல்ல வேலை செய்யணும், அப்புறம் செய்கிற வேலையை விருப்பத்தோடு செய்யணும். எப்படி போட்டிருக்கு பாருங்க, diligent who works willingly is rich and abundantly supplied. அந்த ஆளுக்கு எல்லாமே நிறைவாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது சில பேருக்கு பாருங்கள், தொப்பை குறையணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அவன் ஆத்துமா விரும்பியும் ஒன்றையும் பெறாது. வாழ்க்கையில் லட்ச லட்சமாக பார்க்கணும் ஆசை இருக்கும், விரும்பியும் ஒன்றையும் பெறாது. ஏன்னா ஒன்றுமே அதுக்காக எதுவுமே, கடவுள் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, நீங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். இதுதான் நான் நம்புகிறேன், 100க்கு 100 நம்புகிறேன். நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினச்சேனோ அதை இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சிலதெல்லாம் நான் ஏம் பண்ணலை, அதனால் நான் அதை பார்க்கல. ஆனால் எனக்கு நல்லா ஒன்று தெரியும், நான் ஏம் பண்ணேன்னா, ஃபோக்கஸ் பண்ணேன்னா, தேவனுடைய வார்த்தையோடும் தேவனோடும் ஒத்துழைப்பேன்னா அதை என் வாழ்க்கையில் பார்த்துருவேன். அப்படிங்கிற எனக்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு விரும்பவும் தெரியுது, விரும்பினதை எப்படி அடையணுங்கிறது எனக்கு தெரியுது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இதை நான் கற்று வச்சிருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் யோசித்தேன், இந்த மாதிரி நம்ம வருவோம் அப்படின்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக யோசித்ததுனால நான் பேசியிருக்கிறேன். இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைக்கான வெயிட் இப்படி இருக்கும் பாருங்கள். அப்படின்னு நான் சும்மா உட்காரல பாருங்கள், உட்காந்து மணிக்கணக்காக படிப்பேன், மணிக்கணக்காக என்னை ஃபீட் பண்ணுவேன், மணிக்கணக்காக அதுக்காக என்னென்ன உண்டோ அது என்னென்ன எனக்கு வராத இங்கிலீஷை வான்னு கூப்பிடுறது, புரியாத மொழியை திருப்பி போய் படிக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், சும்மா விரும்புகிறானாலே எல்லாம் நடந்துடாது. ஏன்னா சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்புது, ஒன்னையத்தையும் அது வாழ்க்கையில் பார்க்குறதே கிடையாது. யோசித்து பார்க்கணும், வருஷம் மாறுது, அப்படியே இருக்குதுன்னா ஏன் முன்னேறல வாழ்க்கை? அது கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தருடைய வேலை வரலையா? கர்த்தருடைய வேலை வரலன்ட்டு கர்த்தர் அன்னைக்கே அற்புதம் செஞ்சுட்டார். ஏன் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே தான் அற்புதம் செஞ்சார். அப்படி தானே, என் வேலை இன்னும் வரவில்லை மகளே அப்படின்னு 6 மாதம் கழிச்சு செய்யலை, அன்னைக்கே செஞ்சுட்டார். இதுதான் டைமானு பிதாவிட்ட கேட்டார், ஆமாம் மகனேன்னாரு, டக்குன்னு பண்ணிட்டார். அவ்வளோதான் மேட்ரு. அதில் பாருங்கள், லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. விரும்புனீங்களா, விரும்பினதை அடையணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரும்பினதை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போதான்னு பார்க்கணும். அப்படி போகாமல் வெறும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப மோசமான விளைவு. பாருங்கள், 21 நீதிமொழிகள் 21:5 பாருங்கள். பணக்காரன் ஆகணுமா, வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் ஞானத்திலையும் பார்க்கணும்னா டெய்லி நீதிமொழிகள் படிச்சிருங்க, வாசிங்க, வேறு டிரான்ஸ்லேஷன்லையாவது வாசிங்க. அம்புட்டு பிரின்சிபிள்ஸ் அதில் இருக்குது. அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள், 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். பாருங்கள், விரும்பினது கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு டைமில் என்ன ஆகிடுவாங்க தெரியுமா? கிடைக்கலன்னு
என்னத்த போ அப்படின்னு ஒரு மாதிரி மும்பிட்டு ஆசைப்பட்டு ஒன்றுமே நடக்கல. ஏன்னா அதுக்காக எந்த செயலும் செய்யலை. நான் சொல்கிறேன், மனுஷன் செய்கிற சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. யார் சொன்னா? விதைச்சா அறுக்க முடியும். கடவுள் அதை வச்சிருக்கிறாருங்க. மனிதனுடைய எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. வேதவசனம் சொல்லுது. தேவனற்ற மனிதர்களே தாங்கள் செய்கிற பிரயாசத்துக்கு பலனை பார்க்கிறார்கள் என்றால், கடவுளையும் ஒரு கிருபையும் தயவும் வச்சுக்கிட்டு நீங்க பண்றதுக்கு எப்படி பலன் இல்லாம போகும்? கண்டிப்பா பலன் உண்டு. நாம் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. கண்டிப்பா பலன் உண்டு. பெரிய எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங்கில் வளரணும், ஹீலிங் இதில் வளரணும். நான் பார்க்குறேன் எல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியே இருக்குது. அதுக்கான செயலை நோக்கி போகிறதே கிடையாது. வெறும் ஆசை மட்டும் இருக்குது. அப்பப்போ வந்துடும், அப்பப்போ போயிடும். சில பார்த்துக்கிங்களா, இந்த மூவியில் ஒரு ஹீரோ வந்து டங்குன்னு இந்த கிட்டார் போடுற மாதிரி நடித்தோடனே உடனே கிட்டார் கிளாஸ்லாம் போவாங்க. எக்ஸசைஸ் பண்ணி பாடி கிடி கட்டினோடனே பக்கத்தில் ஜிம்மு பூரா ஆளாக போயிடும். போலீஸ்னோடனே டக்குன்னு நல்ல போலீஸ் அப்ளிகேஷன், சிங்கம் பார்ட் 1 பார்ட் 2 கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும் இந்த ஆசைலாம். அப்படியே இப்போ நாளுக்கு ஒரு கனவு, நாளுக்கு ஒரு ஆசை. வாழ்க்கையில் ஒன்றத்தையுமே பார்க்க மாட்டோம். வைக்கணும் பாருங்கள், ஒன்று வச்சு அதுக்காக நீங்கள் உங்களை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயணத்தை நான் துவங்கும்போது அன்றைக்கி எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இதை இப்படித்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள், இப்படி தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, நம்மளும் அதை பண்ணோன்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா நான் சுதந்திரித்து கொள்கிறவங்களை பார்க்குறேன், சும்மா சுற்றி திரிஞ்சவங்களை நான் பார்க்கல. நிஜமாக வாழ்க்கையில் விளைவுகளை பார்த்தவங்களை நான் பார்க்குறேன். வேதாகமத்துலேயும் பார்க்குறேன், நடைமுறையிலையும் பார்க்குறேன். பார்த்துட்டு நம்பி இறங்கலாம், வேலை செய்யலாம். கண்டிப்பாக பலன் உண்டு. இன்னைக்கு பார்த்தா பலன் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பலன்லாமோ வரப்போகுது பாருங்க. வேற லெவலில் வரப்போகுது. இது சாத்தியங்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாத்தியம். நீங்கள் விரும்புகிறதை அடைய முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்தி கொள்ள, அந்த கனவுகளுக்கான காரியங்களை போய் செய்ய, அதான் those who willing to work, ஜாக்கிரதைகளுடைய ஆத்துமா புஷ்டி ஆகும். ஜாக்கிரதைகளுடைய ஆத்துமா புஷ்டி ஆகும். அவன் வெறும் கனவு கண்டுகிட்டே இருக்க மாட்டான். ஒவ்வொரு கனவும் அவன் மடி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும், பழிச்சுக்கிட்டே இருக்கும். கடவுள் அப்படி வாழ்கிறது தான் உங்களை அழைக்கிறார், அப்படி வாழ்கிறது தான் அவர் விரும்புகிறார். ஆனால் சும்மா அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படி போகக்கூடாது பாருங்கள். அதனால தான் உங்கள் டைமை ரொம்ப பொட்டென்ஷியலாக செலவு பண்ண வேண்டியது அவசியம். சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு 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 டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்தால் அது எவ்வளோ பலனாக மாறும் பாருங்க. பைபிள் மட்டும் படித்தா போதுமா, வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு உட்காரலாமல் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கி படித்தது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது பாருங்க. நீ கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் இல்லை, வெளியில் ஒரு பிஸ்னஸ் கோச்சா ஒரு பிஸ்னஸ் இதை போய் பேசுகிற அளவுக்கு எத்தனையோ விதைகளை உள்ள என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டிருக்கோம். அடுத்தால் அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே ஒரு ரூபாயே கேட்க மாட்டான். ஏன் 1000 ரூபா ஃபீஸ் வச்சாலும் கேட்க மாட்டான். இவனுக்கு ஃபீஸ், இவனுக்கு இவ்வளோ பதில் சொல்லலாம், அங்கே ஒரு பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவனுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அவன் கெட்டி படிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். அந்த மாதிரிலாம் இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல் திங் பாசிபிள், எல்லாமே கூடுங்க. ஆனால் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பி ஒன்றையும் பெறாது. அது மாத்திரம் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்குது, அவன் ஆசை அவனை கொல்லும். இதுதான் ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அது என்னன்னா, வெறும் இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதான் அழிவுக்கு காரணம். அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க, அவன் பெரிய லாட்டை, அவன் கார் வாங்கினோம். உனக்கும் முடியும், அவனும் உன்ன மாதிரி மனுஷன் தானே. கடவுள் உனக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். நீங்க அதான் பைபிளில் போட்டிருக்குது, தன் நிலத்தில் பயிரிடுகிறவன் அதன் பலனை புசிப்பான், வீணனோ வாழ்க்கையில் ஒன்னத்தையுமே பார்க்க மாட்டான். எஸ், அவன் ஆசை அவனை கொல்லும். அப்போ பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எல்லாம் சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பெருசா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெருசா விதைங்க. விதைங்கன்னா என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் போக வேண்டிய காரியம், அப்படியே பெரிய காரியம் நடக்குறாங்க. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறீங்கன்னு கேட்டு பாருங்க. அது ஜெபம், நான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. பிரதர், நான் நல்லா ஜோம் பண்ணணும், எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க.
இவர் ஜெபம் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு ஜெபத்தை பண்ண வேண்டி இருப்பாருங்க. ஆண்டவரே அந்த மகனுக்கு ஒரு ஜபாபியை கொடுத்து அவரை ஜபிக்க வைப்பீராக அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்புறம் தான் இவர் ஜெபம் பண்ணவே ஸ்டார்ட் ஆவாங்க. அது என்னமோ திருப்பி பைபிள் படிக்கிறதுக்கே ஒரு ஆர்வம் இருக்காது தான் படிக்கணும். ஏன்னா ட்ரையாக இருக்குது, அதனால தான் ஆர்வம் இல்லை. கண்ணை மூடுனா என்னெல்லாமோ ஓடுது பிரதர், அப்படியே ஜெபம் பண்ணதுக்கே வரமாட்டுக்கு பிரதர். ஆனால் கண்ணை வாழ்க்கையில் மூடினதே கிடையாதுல்ல, திறந்த நிலையில், அதாவது தூங்கும் போது மூடினதை தவிர என்னைக்காவது விழிப்பு நிலையில் மூடி இருக்கீங்களா? மூடினதே கிடையாது. அப்போ கண்டதெல்லாம் ஓட தான் செய்யும். அதனால தான் பிரதர் நான் ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்றது. நான் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போனீங்கன்னா முதல் 5 நாள் அது ஒரு வாரத்துக்கு உங்கள் உடம்புல வலிக்கும். ஏன்? ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எதுக்கு? கொழுப்புக்கு எதிராக ஒரு ஃபைட் நடக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதும், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும், பிரசனத்தில் செலவு பண்ணும்போது ஒரு அது வரைக்கும் இருந்த கொழுப்போட ஒரு ஃபைட் நடக்குது. அதனால தான் அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இந்த அன்லிமிட்டெட் மெஷர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டலமே திறந்து நீங்கள் அனுபவிக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதெல்லாம் அது பண்ணணும். எந்தெந்த காரியங்களை நம்ம வளரனாலும் வளர முடியும். ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எட்ட வேண்டிய ஒரு பகுதி இருக்குதுன்னா உங்களுடைய ஆவியை வளர்த்து எடுப்பது. ஸோ இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், பேச விரும்புகிறேன். ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஹவு டு எக்ஸசைஸ் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவியை எப்படி நீங்கள் வளர்த்து எடுப்பது, ஆவியில் பலம் உள்ளவர்களாக நீங்கள் எப்படி மாறுறது. மாறணும்னா மாறலாம். உடம்புல பலன் அதிகமாச்சுன்னா யாரும் தூக்க முடியாத நீங்கள் தூக்கிடுவீங்க. ஆத்துமாவிலே பலன் அதிகமாச்சுன்னா யாரும் தீர்க்க முடியாத நீங்கள் தீர்ப்பீங்க. அதுபோல தான் ஆவியிலே நீங்கள் வலிமையாய் மாறும் பொழுது உங்கள் சாதனைகள், உங்கள் வெற்றிகள், உங்களுடைய தாக்கம் எல்லாத்தினுடைய அளவு வேற லெவலில் இருக்கிறத பார்க்க முடியும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்கு தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க, 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு, எப்படி வருது பாருங்க. The child continued to grow and to became strong in spirit. எல்லாம் சொல்லுங்க, strong in spirit. வெறும் பிசிக்கல்ல மட்டும் அந்த பிள்ளை வளரல, அந்த பிள்ளை எதுலையும் வளருதான், ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட். பிசிக்கலாக நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும் தான். ஆனால் ஆவியில வலிமை இல்லாத போது பிசிக்கலி வலிமை நிறைய நேரத்தில் பயனற்றதா போயிடுது. சில பேருக்கு ஆள் அவ்வளோ வளர்த்தி இவ்வளோ மையம் உள்ள கூடு தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில இத்தனையோண்டு தான் இருக்கும், ஆனால் உள்ள வேறு லெவலில் இருக்கும். மேட்டர்லாம் வேற, நடக்கிறதெல்லாம் பெருசாக நடந்தது. அதனால தான் தோட்டத்தை வச்சு ஒருத்தருடைய வெற்றியை முடிவு பண்ண முடியாது. பாரு, தீர்க்கதரிசி வந்து பார்க்குறான், வளர்த்தியாக ஒருத்தன் வரான், அவன் தலையில் ஊற்ற போகிறான். ஏய், அவன் கிடையாது. இந்த நெட்டன்னு ஊற்றி தான் இந்த சவுல் இம்புட்டு வேலையை பார்த்து போட்டான். இப்போ நெட்டை கிட்டையெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னொருத்தன் வருவான், அவன் பார்த்தா ஒரு சின்ன பையன் சாதாரணமாக தெரிகிறான். அவன் தலையில் ஊற்றி சொல்கிறார் கடவுள். அவர் சொன்னார், மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன். இருதயம்னா என்ன? ஸ்பிரிட். வேதாகமத்தில் ஆவிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருதயம். இருதயம், ஆவின்னு நிறைய இடத்துல இருக்காது. இருதயம் தான் இருக்கும். இருதயம்னா இங்கே துடிச்சிட்டு இருக்கிற இருதயத்தை பற்றி என்ன பண்ணல, சொல்லலை. எதை சொல்லுது? ஆவியை தான் இருதயன்னு சொல்லுது. காட்டுறேன் உங்களுக்கு, வசனம் காட்டுறேன் பாருங்க. இப்போ கவனிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். யோவான் சானங்க இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஸ்பிரிட்டில் அப்படியே குரோ ஆகிட்டே வர்றான். வனாந்தரத்தில் தான் இருக்கிறான், ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் நடக்குது. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக வனாந்தரத்தில் தான் இருக்குதான். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில், தேவனோடு உறவாடுறதில்ல, தேவனோடு பேசுவதில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அங்கே பாருங்கள், எடுத்த உடனே உங்களை காமிக்க வேண்டாம், எடுத்த உடனே ஸ்டேஜ் ஏறிடணுங்கிறது இல்லை, எடுத்த உடனே பப்ளிக் ஆகணும் அவசியம் இல்லை. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். இப்போ ஆவியில் பலன் உண்டாயி வருது பாருங்க. அவன் எங்கேயும் வர வேண்டாம், அவன் இருக்கிற வனாந்தரத்துக்கு ஜனங்க போறாங்க. புரியல உங்களுக்கு? நீங்க ஆவியில பலம் உள்ளவர்களாய் மாற ஆரம்பிக்கும் பொழுது நீங்க தேடி போகிறதுனாலெல்லாம் இருக்காது, உங்களை எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்கே விஷயம் பாருங்க.
அப்படிதான் நடக்குது. அப்போ இதில் ரெண்டு விஷயம். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டுனா அப்போ என்ன ஆக முடியும்? உங்கள் ஆவியில் பலனாக முடியும். ஆவி என்று வேதம் நேரடியாக சொல்லாட்டனாலும் நிறைய நேரத்தில் ஆவிங்கிறது எதுன்னு சொல்லியிருக்குது? இருதயம்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு வசனம் காட்டுறேன். பேதுரு 1 Peter chapter 3 verse 4. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில். எப்படி வருது? ஆவியாகிய இருதயத்தில். அப்போ என்னது? ஹார்ட்னா என்னது? ஸ்பிரிட். நிறைய நேரத்தில் இருதயம்னு எதை தான் சொல்லுது? ஆவியை தான் சொல்லுது. பாருங்க, அதனால தான் என்ன இங்கே வாசிக்கிறோம்? ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. வெளியே மூஞ்சில் மட்டும் பூசிக்கிட்டே போகிறது நல்லது தான். அது கொஞ்சம் வேத்த உடனே கலைஞ்சிரும். வேத்தாலும் கலையாத ஒன்று உள்ள இருக்கு, அதில் டெவலப் ஆகு அப்படிங்கிறார். அவ்வளோதான் மேட்ரு. பிசிக்கலாக அலங்கரிக்கிற அலங்காரம் தேவையே இல்லை அப்படி சொல்லலை. அது கொஞ்சம் தான், கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும். ஆனால் உன் ஆவியை, உன்னுடைய இருதயத்தை குணங்களால், உன் ஸ்பிரிட்டை நீ டெவலப் பண்ணும் பொழுது அது ரொம்ப பெரிய விஷயமாக அது இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நிறைய நேரங்களில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆவியை நாம் வளர்த்தெடுக்க முடியும். அடுத்தாவிட்டால் ஆவி என்று வேதத்திலே நிறைய இடத்துல சொல்லப்படாத வார்த்தைகள் எப்படி வருது? இருதயம், ஆவியாகிய இருதயம் என்றே வருகிறது. சரி, என்ன மாதிரி ஒர்க் பண்ண முடியும் இந்த ஸ்பிரிட்டில் அப்படின்னு சொன்னால், முதல்ல பாருங்கள், இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். இந்த நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்க, உடம்புக்கு கொஞ்சம் பலனாக இருக்குது, சில காரியத்தை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, மனசில் கொஞ்சம் ஒரு இளைப்பாறுதலாக இருக்குது. ஆனால் உங்கள் ஆவிக்கு, உங்கள் ஸ்பிரிட் மேனுக்கு உண்மையிலே ஒரு போஜனம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் எடுக்க 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 அவங்களுடைய ஸ்பிரிட் மேன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? வளர ஆரம்பிக்கிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு உங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே போகிற வல்லமை இருக்குது. அதனால தான் அதை கேட்கும்போது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அதை என்ன பண்ணு, உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்படின்னா உன் ஆவிக்குள்ளே அதை காத்துக்கொள். அப்போ என்ன ஆகும்? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்ட்டு இருக்கு. ஆரோக்கியம் உணவுல இருந்து மட்டும் இல்லை, ஆரோக்கியம் ஆவியிலிருந்தே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு உணவு இருக்கு, அவளுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்போ எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆவியை வார்த்தையினால் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. வார்த்தையினால் ஃபீட் பண்ண ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அங்கே நடக்குது. வார்த்தையை கேட்கறது, வார்த்தையை பேசுறது, வார்த்தையை மெடிடேட் பண்ணுது. ஜோஷுவா 1:8 சொல்லியிருக்கிற மாதிரி, யூ ஷால் மெடிடேட் டே அண்ட் நைட். சங்கீதம் 1 சொல்லியிருக்கிற மாதிரி, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு நடக்க நடக்க என்ன ஆகுது? உங்கள் ஸ்பிரிட் மேன் டெவலப் ஆகுறான். ஆனால் நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த கிருபை எல்லாம் அவங்க புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு நாளுமே மெடிடேட் பண்ணுறது கிடையாது, கேட்குறது கிடையாது, அதை உட்காந்து தியானிக்கிறது கிடையாது, உள்ள உணவு அனுப்புகிறதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலனே கிடையாது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் ஸ்பிரிட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும், உங்கள் ஆவியை பலனுள்ளதாக மாற்ற முடியும். பாருங்கள், த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் இது சொல்கிறேன், அப்புறம் அது காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஆவியில் இது வலு சேர்க்கிறதா? வலு சேர்க்குது. பேதுரு நீங்கள் வச்சுருந்தீங்க, அதே பேதுருவில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளர விரும்புகிறீங்களா? உங்கள் ஆவியில் வளர விரும்புகிறீங்களா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ட்ரிங்க் இஸ் a milk for your spirit. God's word is a milk for your spirit. Drink every day. நீங்கள் வளரும்படி. அப்படின்னா எல்லாரும் பிறந்திருக்காங்க கிறிஸ்துவுக்குள்ள, ஆனால் வளரல. Yes, I am born again. கண்டிப்பாக நீங்கள் பிறந்துட்டீங்க. ஆனால் பிறந்தும் இன்னும் கிடக்குதுன்னா பால் போதுமான அளவு உள்ள போல. பால்கிட்ட கேட்டிங்கன்னா
எம்புட்டு நாள் நீ பாலையே குடிச்சிட்டு இருப்ப அப்படிம்பாரு. அப்போஸ்தலனாகிய பால் சொல்றாரு, எம்புட்டு நாள் பாலையே இவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கிறாரு. திருவசனமாகிய களமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அவர் இன்னும் அதில் இன்னும் எவ்வளோ போக வேண்டியது இருக்கு. வெறும் பாலையே குடிச்சிட்டு இருந்தா எப்படி? அடுத்த ஸ்டெப் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் தான் பால். அதுக்கப்புறம் திடமான ஆகாரம் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஃபீட் பண்ணணும் உங்களை. இன்னும் அற்புதமான காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. அந்த மாதிரி சத்தியங்களால் உங்கள் ஆவியை ஃபீட் பண்ண உள்ளே நீங்கள் பலன் கொண்டு, ஆவியில் பலன் கொண்டு ஆரம்பிக்கிறீங்க. உள்ள ஒரு பெரிய growth நடக்க ஆரம்பிக்குது. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, ஒரு மரம் எப்படி தண்ணீர் ஓரமாக நடப்படும் போது அது பச்சையாக இருக்குதோ அதுபோல தான் ஒரு மனிதனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையினோடு கனெக்டாக இருக்கும்போது அவன் உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறான். செழுமைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால தான் ஜோஷுவாட்ட சொல்றாரு, சக்சஸ் வேணுமா, வெற்றி வேணுமா, மோசே மாதிரி சுத்தாம சுதந்திரிக்கணுமா? ஜோஷுவா 1:8, this book of the law shall not depart your mouth. இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். then you will make your way prosper. என் வாழ்க்கையை திருப்பி போட்ட வரியே இதுதான் பாருங்க. you will make your way prosper and you will have good success. இது எனக்கு நம்பவே முடியல. என்னது, நான் என் வழியை வாய்க்க பண்ண போறேனா? அப்படின்னா என்ன? கடவுள் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டேன்பா, நீ இப்ப எடுத்து உள்ள. இது எப்படி இருக்குது? அம்மா சமைச்சு அப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்றாரு. அம்மா சமைச்சு ரெடியா வச்சிருக்கிறாங்க. இப்ப நீ எடுத்து உள்ள போடணும். போட்டன்னா நடந்துரும். அதே தான் சொல்றாரு. நம்ம வெற்றி வரலையே, முன்னேற்றம் வரலையே, ஆண்டவர் எப்பவும் கொடுப்பார். ஆண்டவர்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இட்ஸ் ஆல்ரெடி கிவன். இட் இஸ் a done deal. இப்போ எடுத்து நீங்க உள்ள வைக்கணும். வார்த்தையை கொடுத்துட்டாரு. வார்த்தையை நிரப்புறதுக்கு வழிகள் எல்லாம் நீ கொடுத்துருக்கிறாரு. ஆனா எடுத்து நீங்க நிரப்பும் பொழுது, உங்களை ஃபீட் பண்ணிக்கும் போது எப்படி இருக்குது பாருங்க. அப்பொழுது நீயே உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இப்படி சொல்லலாமா? கடவுள் எல்லாம் பண்ணனா நான் உன் வழி எப்படியா சக்சஸ் ஆக்கிடும் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. உனக்கு வேணா நீ ஆக்கிக்கலாம், நீ ஆக்கிக்கிற மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறேங்கிறார். யூ ஷால் மேக் யுவர் வே, தென் யூ வில் மேக் யுவர் வே. என்ன வார்த்தை பாருங்க, எப்படி வருது? திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் யுவர் மவுத், பட் யூ ஷால் மெடிடேட் இன் டே அண்ட் நைட், that you may observe to the according to all that is written in it, for that you will make your way prosper and then you will have good success. பக்கத்துல பா சொல்லுங்க, you will make your way prosper. நீங்க தான் உங்களை பணக்காரன் ஆக்கிக்கணும், நீங்க தான் உங்களை ஞானவான் ஆக்கிக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி ஆக முடியும். கடவுள் அதுக்கானதை வச்சிருக்கிறார். கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. உங்க வாஞ்ச வேற எதுல இருந்துட்டு நீங்க வளர முடியாது. வேற எதையோ உட்கார்ந்து கேட்டு வளர முடியாது. ஃபீட் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவி இதை நிரப்ப 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 எப்படி முத நாள்ல எல்லாமே நடந்துடாது பாருங்க. சில ஒரு ஆர்வத்தில் 2 நாள் பண்ணிட்டு அப்புறம் அப்படி விடுவாங்க. அப்படி கிடையாது. பண்ண காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ காட்ஸ் வேர்ட், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என் ஆவியை பலமுள்ளதாக்குகிறது. அதனாலதான் ஆண்டவர் வந்து பாருங்க கொடுக்குறாரு, உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அது சாப்பாடு, என் ஆவிக்கு அது சாப்பாடு, என்னுடைய ஸ்பிரிட் மனுஷனுக்கு சாப்பாடு. வேற எதெல்லாம் உங்க ஆவியை பலமுள்ளதா மாத்துது? ஏசாயா 40வது அதிகாரம், ஐசாயா 40. இப்போ இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்க முடியும், அவ்வளவுதான் மேட்ரு. கடவுள் எனக்கு தரலையெல்லாம் சொல்லுவார். கடவுள் எல்லாருக்கும் தரார். நீ வேணா எடுத்துக்கோ. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே, அவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலையே, இப்பெல்லாம் புலம்பாதைங்கிறார் கடவுள். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். அப்போ பலன்
ஆவியில எப்படி பலன் வருது? the presence of God. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. சும்மா பலன் வரல, சும்மா சிலரை பார்த்த உடனே பேய் ஓடல, சும்மா சிலர் சொன்ன உடனே அப்படி நடக்கல. பெனியின் சொல்றாரு, ஆண்டவர் உங்களால முடியாத செய்ய சொல்றது இல்லை, உங்களால முடியறது தான் செய்ய சொல்றாரு. ஸோ பே த பிரைஸ். நான் எத்தனையோ மணி நேரங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நான் செலவு பண்ணுறேன், அது என்னுடைய ஆவியில வலிமை உள்ளதாக மாற்றுகிறது. எப்படி சாப்பாடு அப்படி விரும்பி சாப்பிட்டு சரத்தில் ஒரு பலன் உண்டாகுது, சில காரியங்களை படித்து புத்திசாலித்தனம் எப்படி உண்டாகுது, அதுபோல் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் தேவனோடு பேச, தேவனோடு பழக ஆரம்பிக்கும் போது ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைகிறான், சர்வ வல்லவரோடு நடக்கிறவன் சர்வ வல்லமையினால் நிரப்பப்படுகிறான். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைகிறது போல தேவனுடைய பிரசன்னத்தில். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்படி முடிக்கணும், இப்படி செய்யணும். குட், ஆசை ரொம்ப நல்லது. கடவுள் சொல்றாரு, நீ சோம்பேறியா இருக்காத. ஏன்னா சோம்பேறி ஆசைப்படுவான், வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, கடைசியில் அந்த ஆசைப்பட்டே செத்து போயிடுவான். அவன் ஆசையே அவனை கொன்றும். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து. ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒரு மனுஷன் செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது, அவரோடு பேசும் பொழுது, அவருடைய பிரசனத்தில் அவன் அமர்ந்து இருக்கிற நேரங்கள் ஒரு பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் மோசே இறங்கி வரான். மோசே கடவுளுடைய பிரசனத்தில் நேரம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிறான். வேதவசனம் சொல்லுது, அவன் கண் மங்கவில்லை. காலேப் ஜோசுவாவுடைய பலன் குறுகவே இல்லை. கழுகை போல வாழ்கிறாங்க ஒரு வாழ்க்கை. ஈகிள் லைஃப். யூ கேன் லிவ் ஈகிள் லைஃப். உங்கள் வாழ்நாளை ரெட்டிப்பாக்க முடியுங்க. இன்னும் போனீங்கன்னா சாகாமையை கூட நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இது எல்லாமே உறவினால் வருகிற பை ப்ராடக்ட் தான். வெறும் ஆசைப்படுறதுனால நடக்கிறது கிடையாது. ஆசை யாருக்கு தான் இல்லை? எல்லாருக்கும் இருக்குது ஆசை. நாட்டில் எல்லாருக்கும் தான் எல்லா விருப்பமும் இருக்குது. 100 கோடி ரூபா கொடுத்தா வேண்டாம்னா சொல்ல போகிறீங்க? யாருக்கு தான் இல்லை, தந்தா ஆனால் கடவுள் வெறும் ஆசைப்படுற வைக்கிற கடவுள் இல்லை, அடைய வைக்கிற கடவுளாக இருக்கிறார். நீ அடைய வேண்டும்ங்கிறார், உன்னால் அடைய முடியும் அப்படிங்கிறார். எப்படி காத்திருந்து பலன் அடைகிறதோ அதுபோல் நீங்கள் பலன் அடைய முடியும் என்று வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை இதனால் உங்களை ஃபீட் பண்ணிக்க கேளுங்க. அதனால் நிரம்புங்க. அது உங்கள் ஆவியை வலிமை உள்ளதாக மாற்றுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனிதன் நேரங்களை செலவு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆவியிலே வலிமையை அவன் பெருக்கிக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க காத்தடிக்கிற சூழ்நிலை அப்படி இருக்க நினைக்க மாட்டாங்க. ஆவியில் பலன் உங்களுக்கு பெருகும் பொழுது காத்தடிக்குத இல்லை பஞ்சமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, அதை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இயேசு எப்படி அதட்டி ஏறையாத அமைதலாருன்னு சொன்னார், அது மாதிரி சூழ்நிலையின் கைதியாக நீங்கள் வாழ மாட்டீங்க. நீங்கள் கழுகை போல சூழ்நிலைகளை பயன்படுத்தி மேலே போவீங்க. உங்கள் பலன் அதிகரிக்க உங்கள் உயரங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர அவர்கள் எழும்புகிறார்கள். உயர போகணுங்கிற ஆசை இருக்குது. உயர போகணுன்னா பலன் வேணும். பலன் எங்கேருந்து வருது? the presence of God. யோசித்து பாருங்கள், எவ்வளோ நேரம் அப்படி நாம் உட்கார்ந்து அவரோட வாழ்க்கையில் அது நடக்கலை இது நடக்கலை, அது வேணும் இது வேணும் இவ்வளோ பேசுவாங்க பாருங்கள். நான் கேட்பேன், சிம்பிளான கேட்பேன். நான் எவ்வளோ நேரம் நான் கூட நாங்கள் கிருபையில் வாழ்கிறோம். கிருபையில் வாழ்கிறீங்களா? கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, விசுவாசம் அதை எடுத்துக்குது. கிரேஸ்னால் என்ன? எல்லாத்தையும் கொடுக்கறது தான் கிருபை. கடவுள் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அதான் கிரேஸ். இப்போ நீங்கள் போய் கடவுளை கொடுக்க வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை, கொடுத்ததை எடுத்துக்கணும். இந்த ஒயரிங்லாம் பண்ணி வச்சிருக்கு, சுவிட்ச் போடணும்ல, சுவிட்ச் போட முடியாதா? கடவுளே என்னைக்கு தான் என் வாழ்க்கையில் சுவிட்ச் போட போகிறீங்களோ, லைட் எரிய போதோ அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஐ டன் எவ்ரிதிங், நான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீ எடுத்துக்கோ, இது எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன், நீ எடுத்துக்கோ. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, புதிய பலன். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் பலன் என்ன பண்ண ஆரம்பிக்குது? அப்படியே பெருக வைக்க ஆரம்பிக்குது. பலசாலிகளாய் உள்ள ஒரு எக்ஸசைஸ் நடக்கும். ஒரே நாளில் நடக்க
ஆனால் எவ்ரி டே யூ ஷால் மெடிடேட் டே அண்ட் நைட். ஒவ்வொரு நாளும் கடவுளோட உட்கார்ந்து பேசி பாருங்க. அவருடைய பாருங்க எப்படி உங்களுடைய சரீரத்துக்கு புலன்கள் இருக்கிறதோ, சென்சஸ் இருக்குதோ, அது மாதிரி உங்கள் ஸ்பிரிட்டுக்கும் சென்சஸ் இருக்கு. உங்களுடைய பாடிக்கு எப்படி கேட்கிற, பார்க்கிற, நுகருகிற, உணர்கிற ஒரு தன்மை இருக்குதோ, அது போல தான் உங்கள் ஸ்பிரிட்டுக்கும். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவன் கேட்டான். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சிலருக்கு அவங்க பேசுகிறதே அவ்வளோ கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அடைச்சி போயிருக்குது எல்லாமே. ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிரசனத்தில் செலவு பண்ண உங்கள் ஆவி சென்சிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். சென்சிட்டிவ், மோர் சென்சிட்டிவ். இது ஆண்டவர் பேசுறதுங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவர் வெளியே போயிட்டு வராரு. அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டுக்காரர் தான் வராருன்னு. பார்க்கவே இல்லை, ஆனால் சொல்லுது. ஏன்? செருப்பு செத்து வச்சு சொல்லுது. சருக்கு புருக்குன்னு இவரை மாதிரி வேற யாரும் நடப்பா, அவர் தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படி. அவன் பாருங்க, அவ்வளோ நாள் வாழ்ந்ததில் அந்த ஆள் செருப்பு சத்தத்தை வச்சு சொல்லுது, அந்த ஆள் தான் வருது. ஸோ அந்த உறவுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். சென்சிட்டிவ். இந்த தேவன் இதை தான் எனக்கு சொல்கிறாரு. இதை தான் நான் பார்க்குறதெல்லாம் மக்கள்கிட்ட விருப்பத்தை மட்டும்தான் பார்க்குறேன், வெறும் ஆசையை மட்டும்தான் பார்க்குறேன். அப்புறம் அது நடக்கலேங்கிற அஃபண்ட் ஆகிறதையும் நான் பார்க்குறேன். நான் நடக்கலை, அவன் விரும்பி ஒன்றும் நடக்கலை. அதே நேரத்தில் அந்த விருப்பமே அவங்களை கொள்ளுது. என்னெல்லாமோ நினச்சோம். இப்போ நம்ம போதனைலாம் கேட்கும்போது எதிர்பார்ப்பு உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். நிறைய பேருக்கு உண்டாயிருது, பயங்கரமாக உண்டாயிருது. கடைசியில் பார்த்தா அதில் வேலை செய்கிறதே இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன ஆயிரும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னெல்லாமோ கேட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை பிரதர் அப்படின்னு. எப்படி நடக்காமல் போகும்? எல்லாமே நடக்கும். நடக்கிற மாதிரி தான் அவர் வச்சிருக்கிறார். ஆனால் வெறும் ஆசைப்படுறதுனால, எதிர்பார்க்கறதுனால மட்டும் எதுவும் நடக்காது. அதில் பயணம் பண்ணணும், அதில் கால் எடுத்து வைக்கணும், அதில் போய் நிற்கணும். அப்போ தான் அது நடக்குமே தவிர தன்னால் அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. தென் இரவும் பகலும் இது தியானம் பண்ணி கொண்டிருது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தென் யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர். இதை கேட்டுக்கிட்டே இரு, உன் இருதயத்தில் வச்சுக்கிட்டே இரு. அப்போ அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்துக்கான வழியை வச்சுட்டார். ஆனால் தூக்கி வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை தானே. அப்போ கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனம் ஒரு மனுஷனை பலமுள்ளதாக மாற்ற ஆரம்பிக்குது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், மீதி அடுத்தால நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியன் சாப்டர் 14 1லேருந்து வாசிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, நாடுங்கள், விரும்புங்கள். இது பற்றி மட்டும் பைபிள் சொல்லலை பாருங்க. இந்த நாடுறது, விரும்புறது எப்படி நீங்க அடைய முடியும்? 4வது வசனம் பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். The one who speak in a tongues edifies himself. அதாவது பக்தி விருத்திங்கிற வார்த்தைக்கு தமிழ் என்ன? தமிழ் பக்தி விருத்தின்னு இருக்கு, ஆங்கிலத்தில் எப்படி வருது? எடிஃபிகேஷன்ஸ். அதாவது உங்களே நீங்கள் கட்டி எழுப்புறது. The Greek word is a oikodomio. உங்களே அது கட்டி எழுப்புது. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தன் ஆவியை, தன்னுடைய ஹோல் பீயிங் என்ன பண்றான்? பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இஸ் பில்டிங் யுவர் செல்ஃப். உங்களையே கட்டி எழுப்புற ஒரு மேட்டர் இருக்குன்னா இட்ஸ் ஸ்பீக்கிங் டங்ஸ். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கு பக்தி உறுதி உண்டாக பேசுகிறான். இந்த 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 அந்நிய பாஷைங்கிற வரமே அவன் எடிஃபை பண்ணுறதுக்காகவே கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட் பாருங்க. இப்போ 3வது வசனத்தில் என்ன இருக்கு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். முதல்ல தீர்க்க தரிசனம் என்னன்னு பாருங்க. அதை கேட்குறவங்களுக்கு ஒரு எடிஃபிகேஷன், கேட்குறவங்களுக்கு ஒரு தெளிவு, கேட்குறவங்களுக்கு ஒரு ஆறுதல், இதெல்லாம் உண்டாகிற மாதிரி பேசுறது தான் தீர்க்க தரிசனமா? இன்னும் புதுசாக ஒரு 4 நோய் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனமே கிடையாது. கேட்குறவனுக்கு எப்படி இருக்கணும்? ஆறுதல். கேட்குறவங்களுக்கு ஒரு தெளிவு, கேட்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைகிறார்களாம். ஆனால் அந்நிய பாஷையை பேசும்போது அங்கே பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே, எல்லாம் சொல்லுங்க, தனக்கே பக்தி விருத்தினா என்ன, எடிஃபிகேஷன்ஸ். அவன் அந்நிய பாஷைகளை பேச 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 அவனுடைய ஸ்பிரிட், அவனுடைய சோல், அவனுடைய ஹோல் பீயிங் அப்படி எடிஃபை ஆக ஆரம்பிக்குது, கட்டி எழுப்புகிறது. கடவுள் உங்களையே, உங்க ஆவியை கட்டி எழுப்புறதுக்கு இதை அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஸ்பீக்கிங் டங்ஸ், ஸ்பீக்கிங் டங்ஸ், ஸ்பீக்கிங் டங்ஸ். யாரும் ஊழியம் செய்கிறவங்களாம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க போல், அப்படி கிடையாது. ஸ்பீக்கிங் டங்ஸ், நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச பேச ஒரு எடிஃபிகேஷன் நடக்குதான். தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல கேட்குறவங்களுக்கு எடிஃபிகேஷன் நடக்குதான். நீங்கள் ப்ராஃபஸி பண்ணும்போது கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு எடிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. ஆனால் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது தனக்கே பக்தி விருத்தி. பக்தி விருத்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எடிஃபை ஹிம்செல்ஃப், தன்னையே கட்டி எழுப்பும்படியாக, தன்னையே பலப்படுத்தி கொள்ளும்படியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இது உங்கள் ஆவியை இன்னும் வலிமை உள்ளதாக மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் 14வது வசனத்தில் படிக்கிறோம், எண்ணத்தினாலில் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்போ எல்லாம் இருக்குது. நார்மலாக ப்ரேயர் பண்ணுறது நல்லது, ஆனால் ஸ்பிரிட்லேயும் என்ன பண்ண முடியும்? நாம் ப்ரேயர் பண்ண முடியும், நாம் பாட முடியும் பாருங்கள். ஸோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், எல்லாம் சொல்லுங்கள், ஆவிக்குரிய பயிற்சி. ஆமென். அப்போ உங்களை ஆவியை பலமுள்ளதாக நீங்கள் மாற்ற முடியும் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஸ்பீக்கிங் டங்ஸ். ஆமென். இங்கே ஒரு 3 விஷயம் பார்த்துருக்குறோம். இது 3 விஷயம் பார்த்துருக்கு மட்டும் இல்லை, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணிப்பாரு. தினமும் இது கொஞ்சம் நேரம் கொடுத்து நான் கடவுளுடைய வார்த்தையை உட்காந்து படிக்க போகிறேன், அதை தியானிக்க போகிறேன்னு பண்ணுங்கள். சிலருக்கு பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்கும், 2-3 நாள் போயிட்டு வந்துட்டு அதோடு விட்டுருவாங்க. இது மாதிரி தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு. ஆனால் நம்ம வெறும் ஆசைப்படுற ஆட்களாக இல்லை, அடைகிற ஆட்களாக இருக்க வேண்டும். ஆமென். வெறும் விரும்புகிற ஆட்களாக அல்ல, விருப்பம் நிறைவேறின ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அப்போ உங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உங்களை நீங்கள் வலிமையாய் மாற்றிக்கொள்ள தேவன் இதை அவர் வைத்திருக்கிறார். எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நீங்களே எடுத்துக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறார். Then you will make your way prosper. Then you will have good success. ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியான பதார்த்தத்தினால் அது நிரம்பும். ஜாக்கிரதையுடைய ஆத்துமா புஷ்டியான பதார்த்தத்தினால் நிரம்புகிறது. Those who willing to work, யார் விருப்பத்தோடு வேலை செய்கிறாங்களோ அவங்க பலனை பார்க்க முடியும்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் நோய்கள் நீங்கணும், பேய்கள் ஓடணும், மரித்தோர் எழும்பணும், வாழ்க்கையில் நிறைய பார்க்கணும், பெரிய பெரிய விஷயங்களை நான் காணணுங்கிற ஆசைகள் மட்டுமல்ல, நான் அதில் வேலை செய்ய போகிறேன், அதில் நான் பிரயாசப்பட போகிறேன். திருவசனத்தில் நன்றாய் பிரயாசப்படுகிறவன், வாசம்ல இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது அதில் வந்துச்சா, ஹார்ட் ஒர்க்கிங். எதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு? திருவசனத்தில் அவர் நன்றாய் பிரயாசப்படுகிறவன். வாஸ்தவமா அல்ல? எப்படி வருது பாருங்க. Especially those who work hard at preaching and teaching. அப்போ அதில் போய் வேலை செய்யும் போது தான் அதில் வலிமை உள்ளவர்களாக நாம் வாருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து வெறும் வெத்து கனவாக இருக்கக்கூடாது, வெறும் விருப்பங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பினதெல்லாம் அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். முடியுங்க. முதல்ல இப்போ இந்த அர்னால்டு சொல்கிறாங்க, பெரிய ஒரு பாடி பில், இது இப்போ நிறைய படம்லாம் நடிச்சிட்டார், முடிஞ்சிடுச்சு. ஒரு சீசனில் ரொம்ப பெருசாக பார்க்கப்பட்ட ஆள். அவர் ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் போய் சேரும்போது அவரை சேர்த்துக்க மாட்டேன்ருக்காங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது தம்பிள்ஸ் கிம்பிள்ஸ் தூக்கி மேலே கீழே போட்டு கொலைப்பலி ஆகிருப்பேருன்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்கிறார் அவர், ஜிம்மில் சேர்த்துக்க மாட்டேன்ருக்காங்க. அப்போ அப்படி இருந்த ஆள் டெய்லி சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் அந்த பாடி இப்படி ஆயிடுச்சு.
இப்போ உங்களால் வாழ்க்கையில் ஒரு சாதனையும் பண்ண முடியாமல் இருக்கலாம், உங்கள் ஸ்பிரிட் நிலைமை இன்னைக்கு டவுனாக இருக்கலாம். ஆனால் ஃபீட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படியே வர வர பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நின்னாலே வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களை ஆவியில் ஒரு அர்னால்டாக மாறிடுவீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இதில் இன்னொரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. மோ காரா சாத்தாராலாரா. அந்த ப்ராஃபட் கேட்குறான் பாருங்க, உன்ட்ட ராஜாட்ட பேசணுமா ஆண்டவட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறான். செல்வாக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கிங்கிட்ட பேசினாலும் பேசுகிறேன், அந்த கிங்கிட்ட பேசினாலும் பேசிடலாங்கிறான், பேசி முடிச்சிடலாங்கிறான். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க பாருங்க. எப்போதும் தீர்வுகள் அங்கே நிறைஞ்சிருக்குது பாருங்க. நாம் இன்னும் ஒரு மேல் மட்டத்தை நோக்கி நாம் போக முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவங்க மேலே எழும்ப முடியும். நம்ம இன்னும் மேலே ஒரு நிலைக்கு வர முடியும் பாருங்க. அந்த விருப்பம் மட்டும் நம்ம வைத்து கொள்ளாம அதுக்காக நம்ம செயல்பட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராமா ஷாட்டாலா பாராகதா. பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டது என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, இன்னைக்கு இந்த போதனை கேட்கிறவர்களுக்குள்ள இந்த ஆசை வரட்டும். அதுக்கான கிரேஸ் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இது வரைக்கும் தேவனுடைய பிரசனத்தில் அமராத அளவிற்கு அமரக்கூடிய, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து உட்கொள்ளாத விதத்தில் உட்கொள்கிற அளவிற்கு அந்நிய பாஷைகளில் இன்னும் ஒரு எடிஃபிகேஷன்ஸில் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வளரும்படியான ஒரு கிரேஸ் எங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எந்த அரணையும் எந்த பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவர்களாய் பிள்ளைகள் எழும்பட்டு சுவாமி. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோகாரா சாத்தாரா பாலா காத்தாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரேபோ ஷாத்தாரா பாலா. உங்க சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக உங்களுடைய வழி நடத்தலை காணக்கூடிய விதங்களிலே தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவருடைய ஆவி, ஹல்லேலூயா, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலையும் ஹல்லேலூயா பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகும்படிக்காக பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வியாதிலாம் ஒரு விஷயமே கிடையாது சுவாமி. ஆனால் நாங்கள் எங்கள் ஆவியில் வளராத போது சின்ன சின்ன வியாதிகளை கூட ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதவங்களா இருந்துடுறோம். மரணம் ஒன்றுமே இல்லை, தரித்திரம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாங்கள் பிறந்த நிலையிலே இருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு ஒரு வளர்ந்த நிலையை நோக்கி எழும்பும்படிக்காக ஹல்லேலூயா ஒரு வெளிச்சமும் ஒரு புரிதலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசாத பிள்ளைகள் மேலே அந்த கிருபைகள், அந்த வரங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் பேசுகிறோம் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அந்த கிரேஸ் உண்டாகட்டும் சுவாமி. ஓ க்ளோரி டு பி த லிவிங் காட். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் வரங்களால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ரேபோஹோ ஷாட்டாலா பிரகாதேரே ரீப்ளோகோரோ ஷெட்டேலே பிரேகாதாரா பாலாராராரா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி. இந்த அளவற்ற கிருபையிலே நாங்கள் வளரும்படியாய் எங்களுக்குள் கிரியை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God, hallelujah. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, வரும் வாரங்களை நாம் பேசுவோம். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. நான் சொன்ன போல ஹல்லேலூயா உங்கள் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸை நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. இது உங்களுடைய சபை, இது உங்களுடைய நிலம் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் யூ கேன் ஷோ யுவர் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். அப்படி செலுத்துகிற பிள்ளைங்க, ஆன்லைனில் செலுத்துகிற பிள்ளைங்க அதை அந்த ரிசிப்டை நீங்கள் அனுப்புங்க. அது செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சபை ஆராதனையில் நேரில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக, கூகுள் பே மூலமாக, அக்கௌண்ட் மூலமாக உங்கள் ஆஃபரிங்ஸ் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஆஃபரிங்கை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஐ வாண்ட் டு பிளஸ் யுவர் சீட். தாப்பனே இன்னைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பேசினது போல் திருவசனத்தை கனம் பண்ணும்படி, அந்த ஊழியத்தை ஹானர் பண்ணும்படி விதைத்து கொண்டிருக்கிற, இப்பொழுது விதைக்கிற எல்லா பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஒரு பெரிய செழிப்பையும் ஒரு நிறைவையும் ஒரு பரிபூர்ணத்தையும் நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. சகல நன்மைகளை அவர்கள் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Bless you.